தேங்க்ஸ் மாமா. அண்ணே, நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னே. ரகுராம் குடும்பமே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பர்த்டே பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். அம்மா, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்க நம்மளை தோக்கடிச்சு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. நாம முதல்ல அவங்க முகத்துல இருக்கிற சிரிப்பை ஒளிச்சு கட்டணுமா, அவங்கள துக்கத்துல தள்ளணுமா. சரியா சொன்னே. நம்ம எத்தனை தடவை தோத்தோங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா எல்லா தோல்வியும் சேர்த்து ஒரே அடியில அவங்கள அடிச்சு உட்கார வைக்கணும்னே. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. பெரியப்பா, எங்க பர்த்டே ட்ரெஸ் கூட கதிருக்கு தானே கொடுத்துருக்கோம். நாம வருஷம் வருஷம் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம். ஆனா கதிருக்கு தான் அப்படி பண்றதே கிடையாது. அதெல்லாம் வேணாமாயா? பெரியப்பா, ஜீவாவோட சின்ன வயசு செலை பண்ணும்போது சின்ன வயசு ஜீவா முகத்தை யோசிக்கும் போது பெரியம்மா அவங்களே அறியாம கதிர் மாதிரி தானே செஞ்சாங்க. அன்னைக்கு பூஜையில கூட ஒரு பையன் வராம போய் கதிர் தானே வந்து உட்கார்ந்து பூஜைக்கு உதவியெல்லாம் செஞ்சான். நம்ம குடும்ப வாரிசு கிடைக்கிறதுக்கு கதிர் ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கான். அவனும் நம்ம வீட்டு பையன் தானே, அவன் விட்டுட்டுமே. இதுல யோசிக்க என்ன இருக்கு ரகு? மாய சொல்றது எனக்கும் சரின்னு தோணுது. கேக்க அவனே விட்டுட்டுமே. அத்தை சொல்றது சரிதான் மச்சான். நம்ம கதிரே கேக் விட்டுட்டுமே. சரின்னு சொல்லுங்களேன். சரி, நேரமாகுது, கட் பண்ண சொல்லுங்க. டேய் வாடா, கதிர் வா, வந்து கேக் வெட்டு வா. வாங்க. வா. இந்தாங்க மாமா, குடிங்க. தனா, நீ வா. தானா, மாமா நீ வா. வா. சும்மா இருடா. வா. நில்லு. கட் பண்ணுடா. அவருக்கு திரும்பவும் மயக்கம் வந்துருச்சுங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ முழுசா கான்ஷியஸ் வரலையா? அதனாலதான் சொல்லலையா? அவர்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிய வேண்டியது இருக்கா? ஆமா டாக்டர். அப்போ இந்த மெத்தட்ல கேட்டா பதில் வராது. பேர் எப்படி கேக்குறது? ஹிப்னோட்டிஸ்ட கூப்பிட்டு பேச வைக்கலாம். அப்படி சொல்லிடுங்க டாக்டர். அதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும். இந்த ரூம்ல செய்ய முடியாது. ஸ்பெஷல் ரூமுக்கு மாத்தணும். என்ன வேணாலும் செய்யுங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எங்க சைன் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் சைன் பண்றேன். சிஸ்டர். டாக்டர், இவரை ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்துங்க. ஓகே டாக்டர். ஏன் ஃபாதர் டென்ஷன் பண்றீங்க? ஒரு சாதாரண விஷயத்தை தான் நான் கேக்குறேன். எப்ப கண் முழிப்பீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல ஃபாதர். டாக்டர், சீக்கிரம் வாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. மேடம், ஹிப்னோட்டிஸ்ட் வராரு. எப்படியும் நீங்க கேக்குற விஷயத்த அவர் வாங்கி கொடுத்துருவாரு. அப்போ உனக்கு gift வேணுமா வேணாமா? எனக்கு வேணும். அப்போ வாங்கிக்கோ. ஐயோ பெரியப்பா, நீங்க கிஃப்ட கதிர் மாமா கொடுங்க. அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். டேய், என்னடா குழப்பற? பெரியப்பா, நான் கேக் வெட்டல. நான் பர்த்டே பேபி இல்ல. கதிர் தானே பர்த்டே பேபி. கதிர் தானே கேக் கட் பண்ணாரு. அவருக்கே gift கொடுங்கன்னு சொல்றான். விவரமா தாண்டா பேசுற. ஓ, எனக்கு இப்பதானே இந்த பஞ்சாயத்து புரியுது. நியாயப்படி
பிறந்தநாள் கேக் கட் பண்ணது நம்ம ஜீவா தான். இல்ல கதிர் தான். அப்ப கிஃப்ட கதிர்கிட்ட தான் கொடுக்கணும். அண்ணே, நீங்க கிஃப்ட கதிர்கிட்ட கொடுத்துருங்க. ஜானகி இந்தா நீயே கொடு. 2 பேரும் சேர்ந்து கொடுக்கலாங்க. நான் கூப்பிடுறேன். வாடா. ஏய், வா. போடா, போய் வாங்கி போ. நில்லு. இந்தா. என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணுமா? நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா. இந்தாடா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மாயா, நீ சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸு, கேக் கட்டிங்கு, கிஃப்ட்டு எல்லாமே கதிருக்கு கிடைக்கிற மாதிரியே பண்ணிட்டேன். சூப்பர் மாயா. உங்க ஆசிரமத்துல வளர்ந்தவன் தான் ரகுராமுடைய தங்கச்சி பையன். 5 வயசுல ஓடி போனவன். அவன் எங்க இருக்கான் ஃபாதர்? அவன் போன் நம்பர் இருக்கா? சொல்லுங்க ஃபாதர். சொல்லுங்க. சொல்லுங்க ஃபாதர். ஜீவா ஞாபகம் இருக்கா? ஜீவா ஃபாதர். மாயா, மாயா, மாயா. ஃபாதர், ஜீவாவை பத்தி கேட்டோம். ஜீவா எங்க இருக்கான்? ஜீவா. மாயா, மாயா. ஜீவா ஃபாதர், ஜீவா. இனி அவர்கிட்ட எதையும் கேட்க முடியாது. அவர் ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிட்டார். இதுக்கப்புறம் நாளைக்கு வேணா ட்ரை பண்ணலாம். சொன்னதே சொல்லி உயிரை வாங்குறாரு. எதுக்காக இப்படி பண்றாரு? டேய், நீ பேசாம அவனை பொண்ணே போட்டிருக்கலாம். அவன் நடிக்கிறானா இல்ல நிஜமாதான் பேசுறானான்னு ஒண்ணுமே புரியல. அண்ணா, ஜீவான்னு கேட்டா அவரையே மாயான்னு சொல்றாரு. ஃபாதர் நடிக்கலன்னு உண்மையதான் சொல்றாருன்னு யோசிச்சு பாப்போமே. மாயாவுக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமான்னு? இல்லம்மா, மாயாக்கு எப்படிமா உண்மை தெரிஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருந்தா இந்நேரம் மாயா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வச்சு கொண்டாடி இருப்பாளே. பின்ன ஃபாதரையே மாயா பேர சொன்னாரு.